Hi all, welcome to day 17. இன்னைக்கு நம்ம மறுபடியும் நம்மளோட ரிமைனிங் சென்டென்சஸ பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ஃபார்ம்ல ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோனவுன்ஸ். ஸோ செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், verb, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம்ல சொல்லியிருந்தோம். இந்த சென்டென்ஸ் along with descriptions, the prepositions in and on. Like, have, do not like, do not have. So இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு present and future tensesல பார்க்க போறோம். First, pronouns. இது பக்கத்துல எப்பவுமே என்னெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். I பக்கத்துல எப்பவுமே am தான் வரும் present tenseல. அதுக்கப்புறம் you, we, they. இது பக்கத்துல எப்பவுமே வந்து are தான் வரும். He, she, itக்கு is. Iக்கு am ஓட past tense was தான். So I, he, she, it. இது எல்லாமே past tenseல சொல்லும்போது was, you, we, they. இதுக்கு வந்துட்டு were. இதுதான் வந்துட்டு past tense. இனி இது எல்லாத்துக்குமே future tenseல சொல்றதுக்கு எப்போ மாதிரி just will be அப்படின்னு ஆட் பண்ணா போதும். இந்த காலமை எழுதி வச்சுக்கோங்க, பிடிஎஃப் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஒரு ரெஃபரன்ஸா இருக்க போகுது. நவ் நம்ம சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டது ப்ரோனவுன்ஸ், செல்ஃப் இன்ட்ரோ. சோ நம்ம கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்ம பேரை பத்தி நம்ம சொல்லுவோம், நம்ம என்னவா இப்ப இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நம்ம வந்துட்டு நம்ம பேருக்கு வந்து மாற்றம் இல்ல, அன்லெஸ் யூ ஆர் மாணிக் பாஷா. நீங்க இப்ப மாணிக்கமா இருந்து முன்னாடி நீங்க பாஷாவா இருந்திருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஐ ஆம் மாணிக்கம், ஐ வாஸ் மாணிக் பாஷா அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். பட் இங்க அதோட தேவை இல்ல. உங்களுக்கு எப்பவுமே ஒரே ஒரு பேர் தான், நிரந்தரமான ஒரு பேர். இன்கேஸ் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நான் பிறந்த போதே என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னோட பர்த் சர்டிபிகேட்ல என்னோட பேரை திவ்யா மோல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஆக்சுவல் நேம் இஸ் திவ்யா டிக்ரூஸ், அதை வந்துட்டு மாத்தினேன். அதுக்கப்புறம் இப்போ கல்யாணம் ஆச்சு, ஹஸ்பண்ட் பேரை வேணா பின்னாடி சேர்த்திக்கலாம், கரெக்டா? சோ அத ஒரு எக்ஸாம்பிளா வச்சு உங்களுக்கு சொல்றேன், ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். பட் ரிமெம்பர், உங்க பேரு வந்து எப்பவுமே மாறாது. சோ இது ஒரு டம் எக்ஸாம்பிள், பட் ஸ்டில் உங்களோட ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வேண்டி நான் சொல்றேன். ஐ வாஸ் திவ்யா மோல், ஐ ஆம் திவ்யா டிக்ரூஸ், ஐ வில் பி திவ்யா வினோத். நான் கல்யாணம் ஆயாச்சு, சோ நாட் ஐ வில் பி, ஐ எம் ஆல்ரெடி திவ்யா வினோத். பட் இதுவே வந்துட்டு நான் இப்ப உங்களோட ஃபியான்சியா இருக்கேன், என்னோட பேரு வந்துட்டு ஃபியூச்சர்ல மிஸ்ஸஸ் வினோத் அப்படின்னு மாறப்போகுது அப்படின்னா திவ்யா வினோத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். பட் ரைட் நவ் ஐ ஆம் திவ்யா டிக்ரூஸ், ஆல்சோ திவ்யா வினோத். பேர் எப்பவுமே அப்படிதான் இருக்கும். நான் என்னவா இருக்கேன், நான் என்னவா இருந்தேன், நான் என்னவா மாற போறேன், இந்த விஷயம் மாறும். சோ அத வந்துட்டு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். I am Divya Cruz, I am a teacher. சோ நான் ஒரு டீச்சர். நான் am நான் வந்துட்டு was மாத்திட்டேன் அப்படின்னா நான் முன்னாடி என்னவா இருந்தேன் அப்படின்னு மாறிடும். I was a student. நான் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தேன். I will be an entrepreneur. சோ நான் அடுத்தது ஒரு ஆண்டர்பிரினரா மாறுவேன். இதே மாதிரி யூ வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், பாக்கி இருக்கிறது எல்லாமே நீங்க பண்ண போறீங்க. You are Ram. So நீங்க ராம். You are a student. So நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க. You were a kid. நீங்க ஒரு குழந்தையா இருந்தீங்க. You will be a manager. நீங்க ஒரு மேனேஜரா மாறுவீங்க. சோ நம்ம ப்ரோனவுன்ஸ் பக்கத்துல இருக்கிற பி வெர்ப்ஸ் வந்துட்டு was and were தான் past tenseக்கு, and will be வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு future tenseல யூஸ் பண்றோம். சோ was வச்சு நம்ம ஆல்ரெடி I வச்சு பார்த்திருக்கோம், and were அப்படிங்கிறது you வச்சு பார்த்தோம். அப்படிங்கறதுனால நான் பாக்கி இருக்கிற சென்டென்சஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா தரேன். வேர்ப்ஸுக்கும் நம்ம இதே மாதிரி I and you வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். I am singing. இப்ப நான் I am singing அப்படின்னா நான் பாடிட்டு இருக்கேன். இதோட பாஸ்ட் சொல்லணும்னா I was writing. And நான் அடுத்தது என்ன பண்ணுவேன், I will be dancing. You are listening. You were writing. You will be studying. பாக்கி இருக்கிற ப்ரோனவுன்ஸ்க்கு நீங்களே ட்ரை பண்ணுங்க, கீழே காமெண்ட் பண்ணுங்க, ஆன்சர்ஸை செக் பண்றேன். அடுத்த டாபிக் prepositions. சோ இதுக்கு நம்ம as usual examples பார்க்கலாம். This is a ball. This is a box. The ball is
in the box. It was on the box. It will be in the bag. This is a ball, this is a box அப்படிங்கிறது இந்த பாலுக்கும் பாக்ஸுக்கான இன்ட்ரோடக்ஷன். ஸோ இதை வந்துட்டு நம்ம எதுவும் மாற்ற முடியாது. இது கரண்டா ப்ரெசென்ட்டா தான் நம்ம சொல்றோம். அதனால அதை மாத்தல. The ball is in the box அப்படிங்கும்போது பால் வந்துட்டு பாக்ஸ்குள்ளார இருக்கு அப்படின்னு சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி பால் வந்துட்டு பாக்ஸுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு it was on the box. and அடுத்தது இந்த பாக்ஸ்ல இருந்து இந்த பாலை எடுத்து நான் பேக்குள்ளார போட்டுக்க போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு it will be in the bag. இங்க வந்து ப்ரெபோசிஷன்ஸ் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா கரண்டா ஒரு விஷயம் எங்க இருக்கு, இதுக்கு முன்னாடி அது எங்க இருந்துச்சு, இனி எங்க இருக்கும் அப்படிங்கறது ஆல்ரெடி கத்துக்கிட்ட இன் அண்ட் ஆன் இந்த ப்ரெபோசிஷன்ஸ் வச்சே தான் நம்ம சொல்லியிருக்கோம். only thing is that was, will be இதை யூஸ் பண்ணிருக்கோம். இதுவே வந்து ப்ளூரல் ஃபார்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். these are balls, these are boxes, the balls are in the boxes. now these வந்து they மாத்த போறேன். they were on the boxes, they will be in the bags. so prepositionsல singular noun plural noun வச்சு எப்படி sentences ஃபார்ம் பண்ணோம் பார்த்தாச்சு. அடுத்தது டிஸ்கிரிப்ஷன்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதே மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதோட கலர், இப்ப அது என்ன கலர்ல இருக்கு, இது முன்னாடி என்ன கலர்ல இருந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன கலரா மாற போகுது. அதே மாதிரி ஷேப் அண்ட் சைஸ் பத்தி சொல்ல போறோம். நவ் இது வந்துட்டு என்ன சொல்றது, நம்ம சொல்ல போற கலர், ஷேப், சைஸ் எல்லாமே கற்பனையே when compared to என்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா. சோ அதனால வந்துட்டு என்ன இது அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் புரிதலுக்கு வேண்டி மாத்திரம்தான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோமே தவிர this is for your understanding. இதை வந்து வைஸா யூஸ் பண்ணுங்க with different examples around you. this is a ball. it is red in color. இது ஒரு பால், இது ரெட் கலர்ல இருக்கு. it was green in color. இது green கலர்ல இருந்துச்சு. it will be orange in color. இது ஆரஞ்சு கலரா மாறும். சோ இது கலர்ஸ் பத்தி இருக்கறனால பெரிய கன்ஃபியூஷன் கிடையாது. ஷேப்ஸ் பத்தி சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆகும். so this is a ball, it is round in shape. it's correct. it was square in shape. இது imaginary. it will be triangular in shape. அடுத்தது this is a ball, it is medium in size. it was small in size. it will be big in size. so like and have வச்சு sentences அடுத்தது பார்க்கலாம். வந்துட்டு ஐ லைக் ஐ ஹாவ்ல வந்துட்டு நம்மளுக்கு பி வேர்ப்ஸ் இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அதனால இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட வேர்ப் வந்துட்டு இங்க லைக் அண்ட் ஹாவ். லைக் ஆர் லைக்ஸ் வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ்ல மாத்தும் போது லைக்ட் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஹாவ் அண்ட் ஹாஸ் வந்துட்டு ஹேட் அப்படின்னு மாறிடும். அண்ட் இதே மாதிரி நம்ம ஃபியூச்சர்ல இதை மாத்தணும் அப்படின்னா வந்துட்டு வில் லைக் வில் ஹாவ், அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இப்போ நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ லைக் டீ. அப்போ இதை நான் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும்னா என்ன சொல்லணும்? ஐ லைக்ட் டீ. எனக்கு முன்னாடி டீ பிடிச்சிருந்துச்சு. இனி ஐ வில் லைக் டீ. இது வந்துட்டு ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றது. Now இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இன்கேஸ் லைக் இப்போதான் நீங்க வந்து ஒரு டீ டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்க அண்ட் அதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ யூ மைட் திங்க், ஓ இது நல்லா இருக்கே, நம்ம இவ்வளவு நாள் அதை டேஸ்ட் பண்ணாதனால தான் அது பிடிக்கல அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது then you might say I will like tea. அப்போ ஓகே, நான் ஃபியூச்சர்ல இனி எனக்கு டீ பிடிக்கும், நான் இனிமே இதை குடிப்பேன் அப்படிங்கிறதுக்கு தான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணாது. ஹேவ் வச்சு அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I have a bike. என்கிட்ட ஒரு பைக் இருக்கு. I had a bicycle. So எனக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் இருந்துச்சு. அடுத்தது I will have a car. ஃபியூச்சர்ல என்கிட்ட கார் இருக்கும். So did you see நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. Now இதே சென்டென்சஸ் நம்ம வந்துட்டு நெகட்டிவ் சென்டென்ஸா பார்க்கலாம். I do not like tea. இப்போ do not like அப்படிங்கிறதுல do அப்படிங்கிறது தான் இங்க வந்து present tense. So do-வை நம்ம பாஸ்ட்ல மாத்துறதுக்கு did அப்படின்னு மாத்தணும். and அதே மாதிரி do-வை ஃபியூச்சர்ல மாத்துறதுக்கு will. I will not like அப்படின்னு அது மாறிடும். So examples, இதே எக்ஸாம்பிள பார்க்கலாம். I do not like tea அப்படிங்கிறது எனக்கு டீ பிடிக்காது. I did not like tea. எனக்கு எங்கேயோ முன்னாடி குடிச்ச டீ வந்துட்டு பிடிக்கல. இது பாஸ்ட பத்தி சொல்லுறது.
I will not like tea. நீங்க என்னதான் டீல வந்து எனக்கு கலந்து கொடுத்தாலும் அது எவ்வளவு டேஸ்டியா இருக்குன்னு சொன்னாலும் எனக்கு அது பிடிக்காது, ஏன்னா அதுல பால் இருக்கு. அடுத்தது have வச்சு பார்க்கலாம். I do not have a bike. So என்கிட்ட ஒரு பைக் இல்ல. I did not have a bicycle. So எனக்கு முன்னாடி சைக்கிளும் என்கிட்ட இருந்தது இல்ல. I will not have a car. என்கிட்ட காரும் இருக்காது. நம்ம கத்துக்கிட்ட அத்தனை சென்டென்சஸையும் இப்போ all the three tensesல கத்துக்கிட்டாச்சு. present, past and future tensesல. So இது just நம்ம practice தான் பண்ணணும். நீங்க நல்லா practice பண்ணுங்க. Okay, so let's meet tomorrow. Bye.